எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? பாபா நினைவில் 13/4/2019 இன்றைய முதலின் தலைப்பு. இனிமையான குழந்தைகளே, இந்த உப்பு கால்வாயை யோக பலத்தின் மூலமாக கடந்து வீட்டுக்கு போகணும். நாம் அதனால் எங்கே போகணும்? அந்த இனிமையான வீட்டையும் அதுக்கப்புறம் நம்ம வரப்போகிற சொர்க்கத்தையும் நினைவு செய்யுங்க. ஏன்னா பரம ஏழையிலேருந்து மிகப்பெரிய பணக்காரனாக ஆகிட்டு இருக்கிறன்ற சந்தோஷத்தில் இருங்க. ஆன்மீக வருமானம் பல ஜென்மத்துக்கு சேர்த்துக்குது ஆத்மா. இப்போ இது எவ்வளோ சாதாரண விஷயமா இது இல்லையா? ஸோ இதை நினச்சி குஷி அடைங்க. நம்ம பணக்காரனாக ஆகிட்டு இருக்கிறோன்றது உண்மை. ஆனால் அந்த குஷி ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னா நம்ம அதை நினைக்கிறதில்ல. ஸோ நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த குஷி இங்கே இருக்கிற எல்லாத்திலிருந்தும் உங்கள் புத்தியை மறக்க வைக்கும். அப்போ தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உலகியல் சந்தோஷத்துக்கும் ஆன்மீக சந்தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தால் தான் சந்தோஷம். ஆனால் ஆன்மீகத்தில் தனியாக இருந்தால் தான் சந்தோஷம். தனியாக இருந்தால் தான் இங்கே வருமானம். உலகியல் இன்பத்தை அனுபவிக்கும் போது இழக்கிறோம், எல்லைக்கு உட்பட்ட சொத்தையும் இழக்கிறோம். ஆனால் தனியாக இருந்து பாபா நினைவில் இருக்கும்போது வருமானம் அதிகரிக்குது. அதனால் இந்த போதையில் இருக்கணும். கேள்வி: தெய்வீக குணம் தாரணை இந்த பாடத்தில் கவனம் கொடுக்கிற குழந்தையுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? அதுக்கு பதில், அவங்களுடைய புத்தியில் எப்போவுமே நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க, அதனால் நான் சாதாரணமாக நடந்துக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். தலைவன் எப்படியோ அப்படியே தொண்டன் இல்லையா? நான் தலைவன், என்னை பார்த்து செய்வாங்க. நான் சொல்கிறது இல்லை, நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து செய்வாங்க. அதனால் என்னுடைய ஒவ்வொரு நடத்தையும் பயங்கர ராயலாக, அன்பின் சொரூபமாக, அமைதியின் சொரூபமாக இருக்கணும் அப்படிங்கிற கவனம் இருக்கும். யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. எந்த விதமான தவறான வார்த்தையும் அவங்க வாயிலிருந்து வராது. யாருக்கும் தங்களுடைய எண்ணத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ செயல்னாலேயோ துக்கம் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க. எப்போ ஒருத்தருக்கு அப்பாவை மாதிரி நானும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க தெய்வீக குணத்தின் மீது தாரணை, அதாவது தெய்வீக குணத்தின் மீது கவனம் செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க லட்சியமே என்னது? நான் சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நாஸ்திக சகோதரி, ஃபேமஸான ஒருத்தங்க, ஒரு ஃபேமஸான ஹடயோக ஆசிரியரை சொல்கிறாங்க. அவரை நக்கல் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா இயேசுநாதர் மாதிரி வராரு. அப்படியே இயேசுநாதரே அப்படியே மேலேருந்து வரா மாதிரி. ஏன்னா இவருடைய ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்கிறார். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அவருக்கு இயேசுநாதர் ஞாபகம் வருது அவங்களுக்கு. அதுமாரி நம்மளுடைய நடத்தையை பார்த்தா அவங்களுக்கு இயேசுவோ புத்தரோ ஏதோ ஒன்று அல்லது கடவுளே பார்த்த மாதிரி அவங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறத லட்சியமாக வைக்கணும். ஸோ அப்படி லட்சியம் வைக்கிறவங்க தான் குணத்தின் மீது கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்ம உணர்வில் இருக்கிறியா குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்குறார். நினைவு யாத்திரைனா என்னன்னு தெரியும் தானே? பக்தியில் கூட தேவதைகளை நினச்சிங்க, சிவபாபாவை நினச்சிங்க. ஆனால் என்ன நினச்சாதான் உங்களுடைய பாவம் அழியும் அப்படின்னு மட்டும் தெரியாது. மனிதர்கள் இப்போவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, தேவதைகளை நினைக்கிறாங்க இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் திருப்பதி போகணும்ப்பா, சபரிமலைக்கு போகணும்ப்பா, போகிறாங்க. ஆனால் கரெக்டாக இறைவனை நினைக்கிறது பாவத்தை அழிக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் பாவத்தை அழிக்கிற வழி என்ன. ஆத்மான்னு ஒன்று அப்பாவை நினைக்கும். இது எப்படி நமக்கு தெரியும்? பதித்த பாவனர் தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஆத்மா தான் தூய்மை ஆகுது, தூய்மை ஆகணும். ஏன்னா
அதே ஆத்மா தான் இப்போ தூய்மை இழந்து கிடக்குது. ஸோ தூய்மை இழக்கிறதும் ஆத்மா தான், தூய்மை அடையிறதும் ஆத்மா தான். பாரதத்தில் தான் அப்பா வரார் இந்த நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்க அப்படின்னு நாம் குழந்தைங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். பாரதத்தை தவிர வேறு எங்கேயும் வந்து இறைவன் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கல. வேறு எந்த நேரத்துலேயும் வரல, இந்த சங்கமிகத்தில் தான் வரார். இதுக்கு முன்னாடி ஸ்தூலமாக நிறைய யாத்திரை நீங்கள் போயிருக்கிறீங்க, பல ஜென்மமாக. ஆனால் இந்த நினைவு யாத்திரை பண்ணதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அப்பா தான் வந்து சொல்லிக் கொடுக்குறார். இந்த மாயையினால் எல்லாருடைய புத்தியும் பூட்டப்பட்டு இருக்கு. என்ன பூட்டு வச்சு? முட்டாள்தனம் அப்படிங்கிற பூட்டை வச்சு மாயை பூட்டிடுச்சு எல்லாருடைய புத்தின்ற பூட்டையும். அதாவது முட்டாள்தனம் அப்படிங்கிற புத்தி, மூடத்தனன்ற பூட்டுனால பூட்டிடுச்சு, மூட மதி. இப்போ அப்பா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எவ்வளோ பெரிய புத்திசாலியாக நாம் இருந்திருக்கிறோம், எவ்வளோ செல்வந்தராக, எவ்வளோ தூய்மையின் சொரூபமாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் ஞாபகப்படுத்தி எழுப்புறாரு நம்மளை. ஒட்டுமொத்த உலகத்தின் எஜமானனாக நாம் இருந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் அப்படி ஆகிறோம். எல்லையற்ற சுயராஜ்ய அதிகாரத்தை பாபா இப்போ மீண்டும் நமக்கு கொடுக்குறார். பரம பவித்திரமாக பரம சுகத்தில் பயங்கரமான பணக்காரனாக இருந்த நாம் மீண்டும் அதே மாதிரி ஆகிறோம். ஸோ அந்த மாதிரி எல்லையற்ற உலக ராஜ்யத்தை கொடுக்குறார். அதுக்காக தான் நம்ம இந்த ஞானத்தை எடுக்கிறோம். ஸ்தூல தந்தை வேணால் 1000 லட்சம் அவ்வளோதான் கொடுப்பார். ஆனால் இந்த இனிமையான எல்லையற்ற தந்தை பாருங்கள், எல்லையற்ற ராஜ்யத்தை, எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்குறார். எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ கொடுக்குறார். ஆனால் அந்த தந்தை கொடுக்கவே மாட்டார். கேட்டு கேஸ் போட்டெல்லாம் வாங்குவோம். ஆனால் இந்த தந்தை நீ எடுத்துக்கோன்றார், நம்ம தான் எடுக்க மாட்டோம். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஸோ அந்த எல்லையற்ற ஆஸ்தியை எடுக்கிறதுக்கு தான் படிப்பு. ஆனால் இதுக்கு ஒரு விதி இருக்குது. என்னது? படிக்கணும், நினைக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். நீ எவ்வளோ படிக்கிறோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க. அப்பா அப்படின்ற வார்த்தை அம்மான்ற வார்த்தையை விட இனிமையான வார்த்தை. ஆனால் நம்ம அப்படியே மாயா என்ன பண்ணிட்டான், அம்மாவை முன்னாடி போட்டு வச்சுட்டான் இல்லையா? அம்மா என்றால் அன்புன்ட்டு. ஆனால் கடவுளை விட அம்மா அன்பா இல்லையா? அதான் பாபா சார் அப்பான்ற வார்த்தை அம்மான்ற வார்த்தையோட இனிமையானது. அம்மா வந்து பாலனை பண்ணலாம். ஸோ இங்கே அம்மான்றது 2 பேரையுமே குறிக்கும். அம்மாவையும் குறிக்கும், பிரம்ம பாபாவையும் குறிக்கும். ஏன்னா இங்கே அப்பான்றது சிவபாபாவை குறிக்குது. ஸோ அம்மா வந்து உனக்கு என்ன வேணாலும் பாலனை பண்ணலாம், இருந்தாலும் அப்பா அப்பா தான். ஏன்னா அந்த அப்பா கிட்டேருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தி உனக்கு கிடைக்கிது. செம்ம இல்லையா? ஜென்ரலாகவே பாருங்களேன், ஸ்தூலத்துலையுமே அப்பாவுடைய அன்பு வந்து மறைஞ்சு தான் இருக்கும். அப்பாவுடைய அன்பு வந்து டக்குன்னு வெளியில் தெரிகிற மாதிரியே இருக்காது. கோயிலையும் போய் அம்மா கிட்ட தானே, அதாவது அம்மன் கிட்ட தானே அப்படியே தாயே தாயேன்றாங்க. அப்பாவுடைய அன்பு மறைஞ்சிருக்குது. ஆனால் அதில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆஸ்தி கொடுக்கறது அப்பா தானே, எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்குறார். இதன் மூலமாக நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிறவங்களா, நிரந்தர பாக்கியசாலியாக மாறுறீங்க. ஏன்னா நிரந்தரமாக பிரியதர்ஷனோடு இருக்கக்கூடிய பாக்கியவதி ஆகுறீங்க. இங்கே பிரியதர்ஷன் யார்? சிவபாபா. ஸோ பயங்கர சந்தோஷம். கடவுளே எனக்கு கணவன், வேறு என்ன வேணும்? கணவனே கண்கண்ட கடவுளோ தெய்வமோ சொல்லுவாங்க இல்லை? இங்கே கடவுளே நமக்கு கணவன். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஸோ சதா சுமங்கலி ஆகிறோம். ஏன்னா எப்போவுமே பிரியதர்ஷனுக்கு, நம்ம பிரியதர்ஷனுக்கு மரணமே கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி நம்மளை மீண்டும் என்னவா ஆக்கிட்டு இருக்கிறார் பாபா. யோசிச்சு பாருங்க. புதுசு கிடையாது, ஒவ்வொரு கல்பத்திலையும் இப்படி ஆக்குறாரு நம்மளை. ஒரு கதை ஒன்று இருக்குதான்.
காலையில் பணக்காரனாக இருக்கிற ராஜா நைட்டு பிச்சைக்காரனாக ஆயிடுறாராம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ராஜா நைட்டு வந்து ஒரு ஏழை மாதிரி வேஷம் போட்டு மாறு வேடத்தில் நம்ம ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போவாராம். அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்கள் நிலமை. பகலில் ராஜாவாக இருந்தீங்க, இன்றைக்கி பிச்சைக்காரன் ஆகிட்டீங்க இல்லையா? பாபாவுடைய பார்வைக்கு எல்லாம் என்னது? ஒரு நாள் விஷயம், ஒரே நாள். 5000 வருஷன்றது அவருக்கு ஒரு நாள் தான். காலையில் எழுப்பிட்டு போயிடுறாரு இல்லையா? இப்போ அப்பா வந்து ஸ்கூலில் தந்தை வந்து டைம் வச்சு எழுந்துடுறா, ஸ்கூலுக்கு போனோம், காலையில் எழுப்பி விட்டுறாரு. அவ்வளோதான், நம்ம போயிட்டு வரோம், தூங்கிடுறோம். நம்ம அப்பா வேலை பார்த்துட்டு நைட்டு தான் வர்றாரு, அவரும் தூங்கிறார். ஸோ காலைல மறுபடியும் எழுப்புறாரு. காலைல தான் நம்ம பார்க்குறோமே அவர் டெய்லியும். அந்த மாதிரி தான் நம்ம அப்பா சிவபாபா. சங்கம் யுகத்தில் வர்றாரு, எழுப்புறாரு, போயிடுறாரு. நான் காலையில் நான் உன்னை உலகத்துக்கு எஜமானன் ஆக்கிட்டேன், நைட் ஆனால் பிச்சைக்காரனாக இருக்கிறேன். எல்லையற்ற இரவில் இல்லையா? எல்லையற்ற பகலில் நீ பணக்காரனாக இருந்த, எல்லையற்ற இரவு பிரம்மாவின் இரவில் பிச்சைக்காரன் ஆகிட்ட. தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறாரு குழந்தைகளே இல்லையா? தினம் தினம் ஞாபகப்படுத்துறாருன்றது 2 அர்த்தம் வருது. ஒன்று, அவருடைய பார்வைக்கு 5000 வருஷம் ஒரு நாள்னால் தினம் தினம் தான் ஞாபகப்படுத்துகிறார். அல்லது இந்த சங்கமயுகத்தில் தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறார். குழந்தையே, நேற்று நீ பணக்காரனா உலகத்துக்கே எஜமானனாக இருந்த, இன்றைக்கி பிச்சைக்காரனாகிட்ட. மீண்டும் விடிய போகுது, வேஷத்தை கழிச்சிட்டு வா, ராஜாவாகு. மீண்டும் பணக்காரனாக போகிற. ரொம்ப ஈஸி இது. பயங்கர சந்தோஷம் இருக்கணும், பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் மெயின் இல்லையா? உனக்கு இங்கே ஃபுல்லாகவே நிச்சய புத்தியில் தான் இருக்குது. பணம் உன் கைக்கு வரல, பாபா உன் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அந்த நிச்சய புத்தியில் இருக்குது. ஆனால் பாபா நினைக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த விகாரத்தை வெல்லும்போது வர சந்தோஷம் இருக்குது, அமைதி இருக்குது. ஸோ அப்போ தாரணை பண்ண தான் அந்த நிச்சய புத்தி வரும். அதான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கணும், நான் பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இது வந்து பிரம்மாவின் பகல் இரவு மட்டும் இல்லை, பிராமணர்களாகிய உங்களுடைய பகலும் இரவும் கூட. பகலில் பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறீங்க, பகலுக்காக பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக ஆவீங்க இப்போ பண்ணுற முயற்சியின்படி. பாபா சொல்கிறார், இது உப்பு கால்வாய், யோக பலத்தினால மட்டும்தான் இதை கடக்க முடியும். எங்கே போகிறீங்களோ அதை நினைவு பண்ணிட்டு இருந்தாலே வண்டி தானாக அங்கே போயிடும் இல்லையா? ஸோ 4 வீலர் ஓட்டும்போது நம்ம பார்வை எங்கே இருக்குதோ அங்கே தானாகவே வண்டி போகும். அதுக்கு தான் சைடில் பார்க்காதீங்க, பார்த்தா டக்குன்னு சைடில் போயிடும். ஸோ அந்த மாதிரி பாபா சொல்கிறார், நீ எங்கே பார்த்துட்டு இருக்கணும்? போக போகிற பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் தான் பார்த்துட்ருக்கணும். குறிப்பாக சொர்க்கம் ஆஸ்தியை பார்த்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும், அதனால் பரந்தாமத்தை நினைங்க. கடவுளே வந்திருக்கிறார் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு, பரமபிதாவே வந்திருக்கிறார். எவ்வளோ அன்பாக சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பயங்கர தூய்மையாக இருந்த தெரியுமா நீன்னு? 84 பிறவி எடுத்து தாண்டா நீ இப்படி ஆகியிருக்கிற, மறுபடியும் இப்போ தூய்மை ஆகணும். தூய்மை ஆகிறதுக்கு வேறு வழியே கிடையாது, நீ என்னை நினச்சி தான் ஆகணும். நான் சொல்கிற வழிப்படி கேட்டு தான் ஆகணும். நான் சொல்கிறது உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே, என்னை நினைக்கிறது கஷ்டமாக இருக்கா? அப்பாவை நினைக்கிறதே கஷ்டமாக இருக்கா உனக்கு? எப்போ தூய்மையாக்குற இறைத்தந்தை வராருன்னா அவருடைய வழிப்படி நம்ம தூய்மை ஆகிக்கணும். அப்போ தானே புத்திசாலி. தூய்மை ஆகிறதுல தான் எல்லாமே இருக்குது. நாம் மிக உயர்ந்த பதவி அடைய போகிறோம். ஸோ அதை நினச்சி இப்போ உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கணும். ஸோ உயர்ந்த பதவி அடைய போகிறோன்னு சந்தோஷம் இருக்கணும், அந்த பதவி அடைஞ்சும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் பயங்கரமாக. அந்த மாதிரி பதவி அது. நிரந்தரமாக 21 பிறவிக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சதா காலமும்.
அந்த சுகதாமத்தின் ஆஸ்தியை கொடுக்குறார் தந்தை. ஆனால் ராவணன் என்ன பண்ணுறான்? துக்கதாமத்தின் ஆஸ்தியை கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சாபம். ராவணன் வந்து சாபம். ராவணன் உங்களுடைய மிக பழைய எதிரி. 5 விகாரங்கள்ன்ற சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறான். அது கூட தெரியாமல் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. ஜெயிலில் இருக்கிறீங்கன்றதே தெரியலையா உங்களுக்கு? அந்த ஜெயிலிருந்து விடுவிக்கத்தான் அப்பா வரார். அந்த ஜெயிலில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு துக்கம். ஆனால் எப்படி விழ வைக்கிறான்? எப்படி அந்த எலிப்பொறிக்கு கருவாடு தேங்காய் வச்சு மயக்கி உள்ளே இழுக்குதோ அதுமாரி 5 விகாரத்தை காட்டி ஒன்று உள்ளேருந்து வெளில போக விடாமல் பார்த்துக்கிட்டான். இப்போ அதை விட்டுருங்க, அந்த 5 விகாரத்தை தொடாதீங்க, ஆத்மான்னு புரிஞ்சு அப்பாவை நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க, துக்கதாமத்துலேருந்து தப்பிச்சிடுவீங்க. எந்த அளவுக்கு அப்பாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்பாவை பற்றிய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுக்க முடியும். யோக பலத்துக்கும் சேவைக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது பாருங்கள். ஏன் அப்பா நினைவில் இருக்கும்போது அந்த போதை இருக்கும், அந்த போதையில் கொடுப்பீங்க சேவை. பிச்சைக்காரன்ட்ட சொல்லணுமா சொல்லுவீங்க, விபச்சாரிகிட்ட சொல்லணுமா சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்பா நினைவில் இருக்கும்போது தேக உணர்வு இருக்காது. அப்பா நினைவு இல்லைன்னா தேக உணர்வு வந்துடும். அப்புறம் எங்கே சேவை செய்ய போகிறீங்க? அப்போ அவங்களால அப்பாவையும் நினைக்க முடியாது, அப்பாவுடைய அறிமுகத்தையும் கொடுக்க முடியாது. ஸோ அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருத்தருக்கு அறிமுகத்தை கொடுக்கும்போது நான் சகோதர ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பரந்தாம வீட்டில் இருந்து நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி அந்த ஆத்மாவும் வந்து அதோடைய நடிப்பை நடிச்சிட்டு இருக்குது. ஸோ மறுபடியும் நாங்கள் ஒன்றா போக போகிறோம், பரந்தாமத்துக்கு போக போகிறோம், சொர்க்கத்துக்கு போக போகிறோம். அதை நான் எழுப்புகிறேன், ஞாபகம் இருக்குதான்னு எழுப்புகிறேன். நாளை நமது எம்ஜிஆர் படத்தில் பார்த்திங்கன்னா 3 சகோதரர்கள் சின்ன வயசுலேயே பிரிஞ்சுடுவாங்க. ஸோ ஒரு பாட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க, குடும்ப பாட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பெருசானதுக்கப்புறம் அந்த பாட்டு பாடி 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 கேட்டு கேட்டு இணைவாங்க. அந்த மாதிரி பாபா நமக்கு பாலனை பண்ணார், ஞாபகம் இருக்குதான்னு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு வரும். அதாவது முழு 84 பிறவி நடிப்பும் நாம் எப்படி நடித்தோன்னு இப்போ நம்மளுடைய புத்தியில் வந்துடுச்சு. பாபா சொல்லிட்டார், யாருக்கு முழு நிச்சய புத்தி இருக்குதோ அவங்க இங்கே வந்து புத்துணர்வு அடைவாங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாரு. அப்போ மதுபனுக்கு போகிறாங்க அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு தான் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ 1 வருஷம் நிலைச்சிருக்கிறாங்க, 1 வருஷம் கிளாஸ் கேட்குறாங்கனாலே என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி நிச்சய புத்தி உள்ளவங்க தான் இங்கே வராங்க. ஆனால் போகிற எல்லாருக்கும் நிச்சய புத்தி இருக்குன்னு, அதாவது அந்த நேரம் இருந்திருக்கும். பட் நான் நேற்று சொன்னல உதாரணம், 51 வயசு ஒரு பிரதர் கல்யாணமே பண்ணாமல் இருந்து இப்போ கிறிஸ்டினா மாறிட்டார். ஸோ அதனால் மதுபனுக்கு போகிறவங்க எல்லாருமே பக்கா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் இருந்தாலும் பக்காவாக ஆனால் தான் மதுபனுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் மாறலாம், அது நமக்கு தெரியாது. இது வந்து டீச்சரோடு வாழற படிப்பு கிடையாது. அதாவது என்னது, குருகுல கல்வி கிடையாது, குரு கூடவே தங்கி படிக்கிற படிப்பு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கலாம், சும்மா புத்துணர்வு அடையிறதுக்காக போகிறோம், அவ்வளோதான். இந்த ஞானத்தின் அறிமுகத்தை 1 வாரம் உட்காந்து கேட்டு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இதை படிக்கலாம். பிராமணி ஆசிரியர்கள் ஒரு சிலரை 6 மாதத்தில் அழைச்சிட்டு வராங்க, ஒரு சிலரை 12 மாதம் கழித்து அழைச்சிட்டு வராங்க. மெயின் என்னென்னா நம்பிக்கை, நிச்சய புத்தி எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான். நம்பிக்கை இருந்தால் சீக்கிரமாகவே கூட அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதான் பாபா சொல்ற, நம்பிக்கை வந்தோடனே ஓடி வரீங்க அப்பாவை பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ இன்டர்நெட் இருக்குது, அதனால் பார்க்கலாம். அப்போல்லாம் வழியே கிடையாது, நீங்கள் பார்க்கணுன்னா போய் தான் பார்க்க முடியும். ஏன்னா 69க்கு முன்னாடி வந்த வாணி, டிவிலாம் கண்டுபிடிக்க முன்னாடி வந்த வாணி இல்லையா? ஸோ அப்போ எப்படி இருக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறவருன்னா. ஆனால் ஃபோட்டோ இருக்கும், பட் இருந்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வராதில்ல.
நீங்கள் ராக்கி அணிஞ்சு நான் விகாரத்தில் விழமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணணும். ஸோ இங்கே ராக்கின்றது கையில் கட்டுறதுன்னு அவசியம் இல்லை, அந்த தூய்மைக்கான ராக்கி கட்டிக்கணும். ஸோ அப்போ அந்த ராக்கியோடைய அர்த்தம் என்ன? நான் தூய்மையாக இருப்பேன், சிவபாபாவுக்கு நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சிவபாபா சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் கண்டிப்பாக விகாரமற்றவராக மாறணும். விகாரத்தில் விழுந்தீங்க, இது வரைக்கும் சேர்த்து வச்ச அனைத்தையும் இழந்துடுவீங்க. அது மட்டும் இல்லை, 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். 1க்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா தெரிஞ்சு இழந்திருக்கிறீங்க. அப்போ எப்படி துடிப்போம் இல்லையா? 63 பிறவியாக மூச்சு திணறிட்டு இருந்தீங்க இந்த விகாரத்தில் விழுந்து. இப்போ உங்களை தூய்மையாக சொல்கிறார், சுதந்திரமாக இருக்க சொல்கிறார். ஏன் போய் புத்தி மாட்டிக்குது இல்லையா? காமத்தை விட முடியாமல் காமத்துக்காக கல்யாணம் பண்ணி அது குழந்தை பெற்று பேர குழந்தாயி சின்ன பின்னமா நீங்கள். ஸோ விசுவோடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் ஆகி என்னென்ன பிரச்சனை வரும், அவருடைய படத்தை பார்த்தாலே கல்யாணம் பண்ணுற ஆசை போயிடும் இல்லையா? குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆழமாக எடுப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுதான் அந்த மூச்சு திணறல்னும் போது வருது. மூச்சு திணற மாதிரி அவ்வளோ பிரச்சனை, மாமியார்கிட்டேருந்து மாமனார்கிட்டேருந்து பையன்கிட்டேருந்து பேரங்கிட்டேருந்து. இந்த சம்சாரம் அது மின்சாரம்சம் அந்த மாதிரி படத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அதான் சொல்கிறார், 63 பிறவியாக மூச்சு திணறன உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறேன், அதுக்காக தான் உன்னை தூய்மையாக இருக்க சொல்கிறேன்றார். என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இரு, உன்னுடைய பாவம் எரிஞ்சிடும். ஆத்மாக்கள் அனைவரும் இப்போ சகோதரர்கள். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது ஒரு அழகான பொண்ணு பேசிகிட்டு இருக்கிற ஒரு பையன்கிட்டன்னா ஆத்மான்னு பார்க்குறது ஒன்று, இன்னொன்று அது சகோதர ஆத்மா, சகோதரன் உள்ளே இருக்கிறதுன்றது இருக்கணும். அப்போ தான் சுத்தமான தேக உணர்வு கட் ஆகும். யாருடைய பேர் உருவத்திலையும் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் சரியாக படிக்கலை அப்படின்னா இங்கே ஏனோ தானோன்னு அழைச்சிட்டு வந்துடக்கூடாது மதுபனுக்கு. எப்படி சூப்பராக சொல்லிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக அட்டண்டன்ஸு, அவங்க ரெகுலராக வராங்களா அப்படின்ட்டு. ஸோ ரெகுலராக வந்தாலும் அவங்க பக்காவாக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஆனால் நடத்தையில் தெரியும் இல்லையா? அவங்க வராங்க வரல அது வேறு விஷயம். பட் நடத்தையில் தெரியும் பக்காவாக இருக்கிறாங்களா, விகாரத்தில் விழாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு. அதனால தான் பாபா சார் சீக்கிரமாக நீங்கள் அழைச்சிட்டு வரக்கூடாது. அப்படி அழைச்சிட்டு வந்தீங்கன்னா டீச்சர் மேலே பாவம் வந்துடும். பாபா சொல்கிறாரு தான், ஒரு நொடியில் அல்லது ஒரு வினாடியில் ஒரு நாள்லேயே கூட அம்பு தைக்கும்னு சொல்கிறாரு தான். அதுக்காக ஞானம் கொடுத்த உடனே அவங்க பக்காவாக ஆயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியை வச்சு நீங்கள் முடிவெடுக்கணும். அவங்க நடத்தை வச்சு தெரியும், அவங்க உங்ககிட்ட கேட்குற கேள்வியை வச்சு பேசுகிறத வச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மிக உயர்ந்த பிராமண குலம் இது. வேற எந்த சத் சங்கத்திலையும் ஸோ ஒரே நாளில் கூட இந்த ஞானம் புத்தியில் பதியும். பட் இருந்தாலும் தாரணை ஆகணும்ல. ஸோ அதனால் தாரணை பண்ண பிறகு அழைச்சிட்டு வாங்க. நீங்கள் எல்லோரையும் விட மிக உயர்ந்த குலம் இந்த பிராமண குலம். சொர்க்கத்தில் எந்த விதமான சத் சங்கமும் நடக்காது, நம்மளுடைய ஞானமும் அங்கே இருக்காது. பக்தி மார்க்கத்தில் தான் சத் சங்கங்கள்லாம் நடக்கும். சத்தியமான சங்கம்தான் நம்மளை இன்னொரு கரைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு நம்மளுடைய புத்தியில் இருக்குது. ஸோ பக்தி மார்க்கத்தில் தான் சத் சங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சத்தியமானவருடைய சங்கம் தான் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். ஆனால் உலகத்தில் யாருக்குமே சத்தியமானவருடைய சங்கம் கிடைக்கல. ஆனால் சத் சங்கம்ன்ட்டு ஆன்மீக சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது
உண்மையிலே சத்சங்கம் கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் சத்தியமானவருடைய சங்கம், அதாவது தொடர்பு கிடைக்கிது. அப்போ தான் இந்த பொன்னுலக பாரதம் உருவாக்கப்படுது. இது யாருடைய புத்தியிலும் நுழைய மாட்டேங்குது. காரணம் எல்லாருடைய புத்தியும் பூட்டப்பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் தங்க யுகத்துக்கு போகணும், சத்தியுகத்துக்கு போகணும். அதுக்காக இந்த மிக உயர்ந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் சத்தியமானவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த குருமார்கள், மனித குருக்கள் யாரும் இந்த சங்கமயுகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. பாபா இங்கே உங்களை குழந்தைன்னு கூப்பிட்றார். நீங்கள் ஒன்றும் அந்த குருக்களை போய் பாபான்னு கூப்பிட மாட்டீங்க இல்லையா? ஸோ கடவுள் நம்மளை குழந்தைன்னு கூப்பிட்றாரு. ஸோ கடவுளை மட்டும்தான் நம்ம பாபானும், அந்த மனித குருக்களை கூப்பிட மாட்டோம். ஆனால் மனிதர்கள் அவங்கள கூப்பிட்டுட்ருக்காங்களே, சத்ய சாய் பாபா, சிரடி சாய் பாபா, என்னென்னமோ பாபா நிறைய பேர் இருக்கிறாங்க வடநாட்டில். ஸோ இப்போ எல்லாருடைய புத்தியும் கோத்ரேஜ் பூட்டு போடப்பட்டு இருக்குது. அதனால் யாருடைய புத்தியும் வேலை செய்ய மாட்டேங்குது. பாபா வந்து பூட்டை உடைக்கிறார். பாபா எத்தனை யுக்திகளை உருவாக்குறார் பாருங்கள். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை வைரம் மாதிரி ஆக்கிக்கணுன்றதுக்காக பல வழி சொல்லிகிட்டே இருக்கிறார். ஸோ இதுக்காகவே வந்து மேகசின், புத்தகம் எல்லாம் பாபா வெளியிட வைக்கிறார். ஏன்னா நிறைய பேர் பாக்கியத்தை அடையணும், நன்மை அடையணும். அப்படி நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சீங்கன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைவீங்க. நிறைய பிரஜைகளை உருவாக்க முயற்சி பண்ணணும். பந்தனத்திலேருந்து உங்களை விடுவிச்சிக்கணும். மற்றவர்களையும் பந்தனத்திலேருந்து விடுவிச்சிக்க முயற்சி பண்ண வைக்கணும். கூடவே முதல்ல நீங்கள் பந்தனத்திலேருந்து விடுபடணும். அப்போ தான் பிரஜைகளை உருவாக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் அந்த வேலையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பகலில் மற்றபடி இந்த இறை சேவை வந்து அதிகாலையிலும் மாலை பொழுதுலேருந்து தான் நடக்குது. ஸோ நடுவில் நீங்கள் வேலைக்கு போகலாம். ஏன்னா கோயில் பக்தர்கள் வர்றது சாயங்காலம் தான் நடக்க போகுது, அல்லது காலையில் நடக்க போகுது. ஸோ இந்த நேரம் சேவை செய்யுங்க, மற்ற நேரம் நீங்கள் வேலைக்கு போங்க, போய் தான் ஆகணும். ஏன்னா காலையிலும் சாயங்காலமும், குறிப்பாக மாலை நேரத்தில் தான் எல்லோருக்கும் நேரம் கிடைக்கிது. அது கூட இப்போ எல்லாம் டிவின்னு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளியில் வேலை பார்க்குறீங்க இல்லையா, யாரெல்லாம் உங்கள் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்பாவுடைய அறிமுகத்தை, 2 அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. எல்லாருக்கும் ஸ்தூல தந்தை தனித்தனி, ஆனால் பரலௌகிக தந்தையோ ஒருத்தர் தான். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அப்பா தான். அவர் தான் உயர்ந்தவர், பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் இந்த நாடகத்தில் பங்கு இருக்குதுன்னு பாபாவே சொல்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ என்னை பற்றி முழு அறிமுகம் கிடைச்சிருக்குது. அதேமாதிரி உங்களை பற்றிய அறிமுகம், அதாவது ஆத்மாவை பற்றிய அறிமுகமும் கிடைச்சிருச்சு. ஆத்மாவை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு அற்புதமான அதிசயமான நட்சத்திரம் ஜொலிக்குது பூர்வ மத்தியிலன்ட்டு. அது எதை குறிக்குது? ஆத்மாவை குறிக்குது, பரமாத்மாவை கிடையாது. ஸோ ஒரு ஜோதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அங்கே என்ன இருக்குது? ஆத்மா இருக்குது, பரமாத்மா கிடையாது. இதுதான் ஆத்மா உட்கார்ற அழிவற்ற சிம்மாசனம், அதாவது அழிவற்ற ஆத்மா உட்கார்ற சிம்மாசனம். அந்த ஆத்மா மரணத்தையே அனுபவிக்கிறது கிடையாது. ஒன்று தூய்மையாகுது, இல்லை அழுக்காகுது, மற்றபடி அழிஞ்சு போகிறதே கிடையாது. ஆத்மாவுடைய சிம்மாசனம் சரியாக சொல்லணுன்னா பூர்வ மத்தி தான். அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிறோம், அதோடைய நினைவாக. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றிக்கணும். அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய நடத்தை,
தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம உணர்வில் நிலைச்சி இருக்கிறது தான் ராஜ்ய திலகத்தை நமக்கு நாமளே இட்டுக்கிறோன்னு அர்த்தம். அதாவது அதுக்கு தகுதி அடைகிறோன்னு அர்த்தம். கடவுளே எல்லோருக்கும் கொடுத்துடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு திலகம் இடணும். பாபா வந்து அந்த திரேதாயுக கடைசி பிறவி அது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் தான் முன்னேறி போகணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாபா ஞானம் கேட்டோடனே திரேதாயுகம் கன்ஃபார்ம் கடைசி பிறவி. ஆனால் அதுலேயும் எந்த பதவின்றது கன்ஃபார்ம் இல்லை. இன்னொன்று, நரகத்துடைய இத்தனை பிறவிகளையும் கடந்து போகிறீங்களே அது எப்படி? ஏன்னா மற்ற தர்மத்தில் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கிறவங்க தான் ஆரம்பத்தில் வருவாங்க, அதாவது நரகத்திலே. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கடக்கிறீங்க அப்படின்னா பாபா சொல்கிற எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை, இருந்தாலும் திரேதாயுக கடைசி பிறகு வரீங்கன்னா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு அடிவாதை கொடுத்து எடுத்துகிட்டு போவார். அதுதான். ஸோ அதுதான் 100 மடங்கு தண்டனை. ஏன்னா 100 மடங்கு தண்டனை கொடுத்தா தான் மேலே போக முடியும். ஸோ அதுக்கு தான் தண்டனை அடையாமல் நீங்கள் உங்களுக்கு திலகம் இட்டுக்கணும். பாபாவுக்கு தெரியும் யார் நிறைய சேவை செய்கிறாங்கன்ட்டு. மேகசினில் வந்து அற்புதமான கட்டுரைகள் வருது. கூடவே வந்து நீங்கள் யோகத்திலையும் முயற்சி பண்ணணும் முழு நாளும். அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். நாளுக்கு நாள் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ராஜயோகிகளாக மாறிட்டு வருவீங்க. அப்போ தான் யோகத்தின் மூலமாகவும் சேவையின் மூலமாகவும். இப்போ நீங்கள் உடலை விட்டுட்டு பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். சில குழந்தைங்க சூக்ஷ்மவதனத்துக்கு போகிறாங்க. நமக்கு வந்து அந்த பரந்தாமம் நிராகார உலகம் பற்றி ஃபுல்லாக தெரியும். அதுதான் ஆத்மாக்களாகிய நம்ம அனைவருடைய வீடு. அந்த வீட்டுக்கு, அந்த சாந்தி தாமத்துக்கு போகிறதுக்காக தான் பக்தர்கள் தீவிர பக்தி பண்ணுறாங்க முக்தி அடையணுன்ட்டு. மற்றபடி அவங்களுக்கு சுகதாமம்னு ஒன்று இருக்குதுன்னு கூட தெரியாது. முக்தி அடையணும்னு சொன்னாங்களே தவிர சுகதாமத்துக்கு வரணும்னு தெரியல அவங்களுக்கு. விஷ்ணுவை கும்பிட்றவனும் முக்தியை தான் நினைக்கிறான், சிவனை கும்பிட்றவனும் முக்தியை தான் நினச்சிட்ருக்கிறான். எவனுக்கும் சொர்க்கத்துக்கு வரணுன்னே தெரியல. ஒரு இறைத்தந்தையை தவிர வேறு யாருமே சொர்க்கத்துக்கு போகிற ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ கிறிஸ்தவ தர்மத்தில் கூட பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யம் அது எங்கேயோ மேலே இருக்குது, இங்கே வரணுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உடலே இல்லாமல் போயிடுவேன்றாங்க. அப்போ உடலே இல்லாமல் போகிற இடம் எது? பரந்தாமம் இல்லையா? உடலோடு வந்து நடிக்கிற இடம் இதுதான். இது வந்து இல்லற மார்க்கம். கணவன் மனைவி 2 பேருமே சொர்க்கத்துக்கு போகணும், அந்த முக்தி ஜீவன் முக்தி இடத்துக்கு போகணும். ஸோ கணவன் மனைவி 2 பேருமே சொர்க்கம் மற்றும் பரந்தாமத்துக்கு போகணும். போகிறதுக்கான வழியை பாபா காட்டுறார். வேறு யாருமே இந்த சரியான பாதையை காட்ட முடியாது. மற்ற குருமார்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? தப்பான பாதையை தான் காட்டுறாங்க. அவங்களும் போக முடியாது, அவங்கள ஃபாலோ பண்ணுற சிஷ்யர்களும் பரந்தாம வீட்டுக்கு போக முடியாது. பாபா தான் அந்த வழியை சொல்கிறார். எல்லோரையும் இறுதியில் பாபா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார். இது அவருடைய காரியம். சில குழந்தைங்க இதை நல்லா படித்து ராஜ்ய பாக்கியத்தை அடையிறாங்க. ஸோ ராஜ்ய பாக்கியத்தை அடையணும்னு இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. மற்றவங்க எப்படி படிப்பாங்க? இங்கே எப்படி வரிசைக்கிரமமாக மேலேருந்து வந்தாங்களோ அதேமாரி போகும்போதும் வரிசைக்கிரமமாக தான் போவாங்க. ஆனால் துல்லியமாக அது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, மண்டை குழம்பிடும். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நேரத்தை இதில் வீணாக்காதீங்க. ஏன்னா பாபாவை எவ்வளோ நேரம் நினச்சிங்கன்னா எனக்கு டைமே இல்லை பாபான்றீங்க. அதுக்கே டைம் இல்லை, ஏன் இது நினச்சி வேஸ்ட் பண்ணுங்க? ஏன்னா ஒரு சில விஷயங்களில் பாபா சொல்கிறார், இதில் நீங்கள் ஆழமாக போக வேண்டாம், ஏன்னா அதனால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்று வந்து இங்கே பாபாவோட வாழ வந்திருக்கிறோம். பாபாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் பாபா சொல்கிறது உண்மையானு கண்டுபிடிக்கிறதுக்கு வரல, அதை புரிஞ்சுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா சத்யசாய் பாபாவுடைய ஒரு பக்தர் அவர் சொல்கிறார்,
அவருடைய வீட்டில் வந்து நிறைய அந்த விபூதி இதெல்லாம், அதாவது அவர் இறந்த பிறகு, சத்யசாய்பாபா இறந்த பிறகு இப்போ வருது, இது நிறைய இடத்துல நடக்குது. அந்த ஃபோட்டோவிலே விபூதி வர்றது, இது மாதிரி நிறைய அற்புதங்கள் வருது. ஆனால் இந்த அற்புதங்களை பார்த்து நான் அவரை நம்பலை, நான் முதல்ல அவரை நம்பணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை நடக்காட்டினால நான் நம்புவேன். இப்போ பாருங்க, ஸோ பக்தர்களே எவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க, அதுவும் ஒரு மனுஷனை கடவுள்னு நினைக்கிறவங்களே. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, பாபாவோட இனிமையான வாழ்க்கையை அனுபவிக்க வந்திருக்கிறோம், பாபாவை ஆராய்ச்சி பண்ண வரல. அதனால் இதில் நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து எல்லையற்ற தந்தை தான் நமக்கு டீச்சராகி சொல்லி கொடுத்துட்ருக்கிறாருன்னு தெரியும். அவர் சொல்கிறதுல பொய் இருக்காது. அவர் குரு, உங்களை அழைச்சிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு, விட்டுட்டு போக மாட்டார் இல்லையா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லைன்ட்டு பைபிளில் வருது இல்லையா. அது எல்லாமே என்னது, இப்போ பாபா சொல்கிறது. இயேசுவா கூடவே இருக்கிறார், அவர் தான் விட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ பாபா சொல்கிறது அது. பாபா வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, உங்களை கூட கூப்பிட்டு வரேன். ஸோ கண்ணுக்கு தெரியலையேன்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடைசியில் மோசமானது நடக்குதுன்ட்டு அவர் இல்லைன்னு இல்லை, கூட இருக்கிறார். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கணும். அவரை தவிர யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. எதுக்கு நினைக்கணும்? அவங்க என்ன கொடுக்குறாங்க, அவங்கள நினைக்கிறதுனால நம்மளுடைய சக்தி தான் இழக்கிறோம், ஆஸ்தியை தான் இழக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்பாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி தூய்மையானது நீங்கள் தான். அதே மாதிரி இப்போவும் ஆகுறீங்க. உங்களை பற்றிய சக்கரம், அந்த சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. ஏன்னா நீங்கள் தான் சுயதர்சன சக்கரதாரிகள். அவங்க கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டாங்க அந்த பேரை, ஆனால் அவருக்கு உண்மையிலே தெரியாது அடுத்தது நமக்கு என்ன ஆகும். ஆனால் நமக்கு தான் தெரியும். நீங்கள் இறைவனுடைய ஞானத்தை கவர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக நேரம் ஆகலை, ஆனால் உங்களுடைய ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அதிக நேரம் ஆகுது. ஞானத்தை நிரப்புறதுக்கு அதிக நேரம் ஆகலை. இந்த ஞானத்தை நிரப்பி நிரப்பி ஆத்மாவை அழுக்கில் இருந்து நீக்கிறதுக்கு, தூய்மை ஆகிறதுக்கு தான் நேரம் ஆகுது. சாரி, ஆக்சுவலாக பாபா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பாபா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 5000 வருஷ காலச்சக்கரத்தில் இந்த ஞானத்தை நிரப்புறதுக்கு நமக்கு ஒரு வினாடி தான் ஆகுது. இந்த 100 வருஷன்றது ஒரு வினாடிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் 5000 வருஷத்தில் இல்லையா. ஸோ டக்குன்னு நிரப்பிடுறோம் 100 வருஷத்தில். ஆனால் இது ஃபுல்லாக காலி ஆகுறதுக்கு 5000 வருஷம் ஆகுது இல்லையா. அந்த ஞானம் இருக்கிற வரைக்கும் சுகத்தை அனுபவிக்கிறோம். ஸோ இப்போவுமே பார்த்திங்கன்னா ஞானம் ஃபுல்லாக போகலை, அப்படி ஸ்லைட்டாக பிறை அளவு இருந்துச்சு. அதை வச்சு தானே அப்பாவே கண்டுக்கிறோம். ஆமாம் இதுதான் உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கடவுளே இல்லைன்ட்டு லூஸ் தனமாக சுற்றிட்டு இருந்த எனக்கு கூட இறைவனை கண்டுபிடிக்க முடியுதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது ஞானம் இருந்திருக்குது. ஸோ 5000 வருஷம் அது காலியாகிறதுக்கு தேவைப்படுது. ஆனால் இப்போ வந்து டக்குன்னு நிரப்பிக்கிறோம் இல்லையா. ஃபோன் மாதிரி, ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இல்லையா. 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும் ஃபுல்லாக. ஆனால் ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. நீங்கள் மிக இனிமையான காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா ஒரு முழு சக்கரத்துக்கு பிறகு அப்பாவை வந்து மீண்டும் சந்திக்கிறீங்க, அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த நிச்சயம் இருக்கணும். 5000 வருஷம் கழிச்சு எனக்கு அப்பா கிடச்சிருக்கிறாரு, அந்த நிச்சய புத்தி இருக்கணும். அந்த பயம், அந்த அன்பு இருக்கணும். அந்த நிச்சய புத்தி மெயின். அது மீண்டும் என் அப்பாவை நான் சந்திக்கிறேன் 5000 வருஷம் கழிச்சு, 84 பிறவி கழிச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா. எத்தனை உடம்பு எடுத்தோம், அவரை சுத்தமாக மறந்தோம். இப்போ மீண்டும் அதே உடம்பை எடுத்து அவரை கண்டுபிடிக்கிறோம். அப்போ சொல்கிறாரு, முதலாக பக்தி செய்தவர்கள் யாரோ அவங்க தான் ஞானத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் பக்தி யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல இந்த ஞானமும் கிடைக்குது.
ஏன்னா இந்த ஞானத்தை அடையிறதுக்கு அவங்களுக்கு தான் தகுதி இருக்குது. முதல்ல அவங்க தான் அந்த தகுதி அடையிறாங்க. ஏன்னா அந்த பக்திக்கும் பலன் வேணும்ல. அதிகமாக பக்தி செஞ்சவனுக்கு தானே முதல்ல ஞானம் கிடைக்கணும். அதனால் எப்போவுமே அந்த பலன்ற பழத்தை ஞாபகம் வைங்க. ஸோ உண்மையான பலன் வந்து ஞானம் கிடைக்கிறதோடு கிடையாது. ஞானம் கொடுக்குறதே எதுக்கு? ஆஸ்திக்கு. ஸோ அந்த ஆஸ்தின்ற பழத்தின் மீது எப்பொழுதும் கண் இருக்கட்டும். பக்தி மார்க்கத்தில் தான் இந்த பலன்ற வார்த்தை பயன்படுது. ஆனால் உண்மையில் ஆஸ்தி அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டானது இல்லையா? பக்தியின் பலன் என்னது? ஆஸ்தி. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக அந்த ஆஸ்தியை நம்ம அடையிறோம் இல்லையா? ஏன் முருகன் இழக்கிறார்? பிள்ளையாருக்கு மட்டும் கிடைக்குது. பிள்ளையார் அப்பா அம்மாவே சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். புத்தினால அங்கேயே சுற்றிட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு? வெளியில் சுற்றிட்டு இருக்கிறார். பழம் போச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பழத்தை பற்றிய ஞாபகமே இல்லாமல் சுற்றுறாருன்னு அர்த்தம். அதனால தான் பழம் போயிடுச்சு. நம்ம அந்த பழத்திலேயே கவனம் இருக்குது. அப்பா அம்மாவை சுற்றிட்டு இருக்கிறோம். இதை தவிர வேறு வழியே கிடையாது ஆஸ்தி அடையிறதுக்கு. அதனால தான் பாரதத்தின் மிக பழமையான யோகம் இவ்வளவு ஃபேமஸாக இருக்குது. மனிதர்கள் பாரதத்தின் மிக பழமையான யோகத்தை படிச்சுட்டு இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க படிச்சுட்டு இருக்கிறது ஹட்ட யோகம். பாரதத்தின் மிக பழமையான யோகம் கிடையாது. 2500 வருஷம் முன்னாடி உருவான ஹத யோகத்தை தான் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 5000 வருடம் முன்னாடி தோன்றிய அதே ராஜயோகத்தை நீங்கள் சுயம் பகவான்கிட்ட படிக்கிறீங்க. இந்த சங்கம யுகத்தில் படிக்கிறீங்க. ஏன்னா சங்கம யுகத்தில் மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கிது. பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் கிடைக்கிது. மற்றவர்களுடைய தர்மமே தனி. உங்களுடைய தர்மமே தனி. உண்மையிலே ஹடயோகிகளுக்கு குருவே தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது? அவங்க எதையுமே அடைய போகிறது இல்லை. எதுக்கு குரு? ஏதாவது அடையிறதுக்கு தானே வழி சொல்கிறதுக்கு குரு வேணும். ஸோ நாம் தான் அனைத்தையும் அடையிற ராஜயோகத்தை இந்த சங்கமயுகத்தில் கற்றுக்கிறோம். மற்றபடி சன்னியாசிகளுக்கு குருவே தேவையில்லை. எதுவுமே வேண்டாம்னா அவங்களுக்கு எதுக்கு குரு? ஆனால் என்ன பண்ணுறது? நாடகப்படி அவங்க குரு தேடிக்குவாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் சரியானவர்களாக ஆகணும். தர்மத்தில் தான் சக்தி இருக்குது. நான் உங்களை தேவதையாக்குறேன். அந்த தர்மம் மிகுந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தேவதை தர்மம் அப்படி சுகத்தை கொடுக்க போகுது. யார் என்னோட மட்டும் யோகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க என்கிட்டேருந்து சக்தியை அடைய முடியும். ஸோ இறைவன்கிட்டேருந்து சக்தி அடைய என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட மட்டும் புத்தி இருக்கணும். கடவுளே உருவாக்கக்கூடிய தர்மம்னா அதில் எவ்வளோ சக்தி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மனிதர்கள் உருவாக்கிய தர்மத்தில் தான் சக்தி இல்லை. அதனால தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கு எஜமானராக ஆகுறீங்க. கடவுளே இந்த தர்மத்தை புகழறார். கடவுள் உருவாக்குறது கடவுளே புகழற அளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்த தர்மம் இது. அதனால தான் புகழறார். ஸோ நிறைய பேர் பாபா கிட்டேருந்து இப்போ சக்தியை எடுக்கிறீங்க. ஆனால் வரிசைக்கிரமம் இருக்குது. எவ்வளோ நீங்கள் விரும்பினாலும் அப்பா கிட்டேருந்து உங்களால் அடைய முடியும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் வைக்கிறீங்க அதில் தான் இருக்குது. கவனம் வச்சு முயற்சி பண்ணுறீங்க. அதே நேரத்தில் தெய்வீக குணங்கள்ன்ற ஒரு சப்ஜெக்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்பர் 1 ஆகணும் இல்லையா? பாபா நினைவு ஞானத்தை எடுக்கிறது ப்ளஸ் குணங்கள். அதனால் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காதீங்க, துக்கம் கொடுக்காதீங்க. பாருங்கள், இந்த பிரம்மா பாபாவை பாருங்கள் அல்லது சிவபாபாவை பாருங்கள். இந்த 2 பேருமே யாருக்கிட்டையாவது தகாத வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா? துக்கம் கொடுக்குற மாதிரி வார்த்தை, வீண் வார்த்தை பயன்படுத்துகிறாங்களா? அதில் இந்த பிரம்ம பாபாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து தான் மற்றவங்க செய்வாங்கன்ட்டு இல்லையா? ஏன்னா இப்போ கூட தாதி இங்கே மதுபனில் பேசும்போது ஒரு தாதி சொல்கிறாங்க,
நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது. நாங்கள் இருக்கும்போது ஞானம்லாம் கிடையாது இல்லையா, இவ்வளோ முரளி கிடையாது. அப்போ மம்மா பாபாவை பார்த்து பார்த்து நாங்கள் வளர்ந்தோம். ஸோ அதான் பிரம்ம பாபாவுக்கு தெரியுமா, அவர் என்ன பண்ணுறாரோ அதை பார்த்து மற்றவங்க அப்படியே பண்ணுவாங்கன்ட்டு. அதனால் அவ்வளோ கவனம் கொடுத்தாரு. அவர் திட்டாருன்னா மற்றவங்களும் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்கள்ல. அசுத்த குணங்கள் உடையவராக இருந்ததில் இருந்து நீங்கள் தெய்வீக குணமுடையவர்களாக மாறணும். அதனால் நல்லா செக் பண்ணுங்க. யாருக்காவது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் துக்கம் கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ யாருக்குமே துக்கம் கொடுக்கறதே இல்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. அதனால் என்னென்ன துக்கம் கொடுக்குறேன்னு செக் பண்ணி அதை நீக்குங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. கடைசி நேரத்தில் தான் எண்ணம் சொல் செயலால் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காத அந்த நிலையை உங்களால் அடைவீங்க. இப்போ நீங்கள் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால் நான் ஆல்ரெடி அடைஞ்சிட்டேன், என்னை மாற்றிக்க எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பக்காவாக ஆகலாம். சுகத்தை அடையணும்ல, எந்த அளவுக்கு சுகம் வேணும், சுகராஜ்யத்தில் முன்னாடியே வரணும். அது எல்லாமே இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியில் தான் இருக்குது. ஒரு தந்தையை தவிர யாரும் இந்த சுகத்துக்கான ஆஸ்தியையும் அதுக்கான வழியையும் கொடுக்க முடியாது. சோமநாதர் ஆலயத்தில் பார்த்தீங்களா எவ்வளவு டைமண்ட் வைடூரியங்கள் இருந்தது. எங்கேருந்து வந்துச்சு அங்கே? எப்படி அவ்வளோ பணக்காரங்க ஆனாங்க? இந்த ரகசியத்தை நாள் ஃபுல்லாக சிந்தனை பண்ணுங்க. அப்போவே அவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க? அப்போ அந்த தூய்மை இல்லையா, விக்ரமாதித்தர் தூய்மையை இழந்தால் கூட இப்போ இருக்கிற அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போவே அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ அடையணும், நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். நாள் ஃபுல்லாக இதே சிந்தனையில் இருங்கன்றார். இந்த நாராயணன் பதவி, அதுக்காக நான் எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறேன்ற அந்த அளவுக்கு போதை ஏற்றணும். இப்போ திடீர்னு அமெரிக்காவில் ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நான் அப்பா அம்மா விட்டு பிரிய மாட்டேன், மனைவி விட்டு பிரிய மாட்டேன். இது எல்லாமே அங்கே அமெரிக்காவில் கிடைக்கிற சுகபோகமான வாழ்க்கை, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம், இதெல்லாம் நினச்சோடனே தூக்கி கடாசிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ரீ நாராயணனுடைய அந்த பதவியை நான் அடைய போகிறேன், ஸ்ரீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸ்ரீ நாராயணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற அந்த போதை ஏற்றுறதுல இங்கே இருக்கிற எதுவுமே உங்களுக்கு பிடிக்கக்கூடாது. எல்லாத்தையும் எதை வேணாலும் இழக்க நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி சிந்தனை பண்ணுங்க. அதுக்காக குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மேலே தாமரை மலர் மாதிரி இருக்கணும். எப்படி சேத்துல இருந்தாலும் தாமரை மலர் விலகி இருக்குதோ அந்த மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும். இருக்கிற இடத்துக்கும் தாமரைக்கும் இல்லை, தாமரை அழகாக இருக்கும் ஆனால் போய் பறிக்க முடியாது, ஏன்னா சேத்துல இருக்குது. உள்ளே போகணும் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது, பிடிச்சி இழுக்குது. அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். முந்தைய கல்பத்திலையும் நீங்கள் இந்த முயற்சி பண்ணி ஜெயிச்சதுனால தான் வெற்றிமணி மாலையில் வந்தீங்க. இப்போவும் அதே மாதிரி வெற்றி மாலையில் மணியாக ஆகி காட்டுங்க, முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்கள் இந்த முயற்சி பண்ண தான் செய்கிறீங்க. வெற்றி மாலையில் மணியாக ஆக தான் செய்கிறீங்க. உங்களுடைய நினைவாக தான் அந்த ஜபமாலை உருவாக்கப்பட்டிருக்குது, 108 மணி மாலை. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி மாலையில் மணி ஆகுறீங்க. அப்படி ஆகாத பக்தர்கள் அந்த மணியை உருட்டிட்டு இருக்கிறாங்க. அதை உருட்டுறதுலே அப்படியே ஒரு பாவனையாக அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு அதிலே தன்னை மறந்துடுறாங்க. எல்லா மதத்துக்காரங்களும், புத்த மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், எல்லாருமே பக்தி மார்க்கத்தில் என்ன நடக்குது, ஞான மார்க்கத்தில் என்ன நடக்குதுன்ற வித்தியாசம் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியும்.
ஸோ கடைசியில் முயற்சியெல்லாம் பண்ணி அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்க அதுக்கான பலன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும். ஸோ முந்தைய கல்பத்தில் எப்படி இறுதியில் ரிசல்ட் வெளியாச்சோ அதேமாதிரி வெளியாகும். யாருக்கு என்ன பதவி அப்படின்ட்டு காட்சியாக கிடைக்கும். அதனால் அதுதான் தண்டனை. ஐயோ இவ்வளோ பண்ணியும் நான் கீழான பதவியாக எங்கேயோ கவனக்குறைவாக இருந்திருப்பேன். காமத்தில், கோபத்தில், அல்லது சேவையில், தெய்வீக நடத்தையில். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், தினம் தினம் கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை நீங்கள். அப்போ தான் கடைசி நேரம் துடிக்கிற மாதிரி ரிசல்ட் வராது. இல்லை தினமும் நல்லா படித்தானா அவன் கடைசி நேரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல எக்ஸாமுக்கு. அதே மாதிரி தான் இங்கே நாராயணனா ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே. ஸோ நாராயணன் மாதிரி நம்ம ஆகணும். அப்படி முயற்சி பண்ணுறதுக்காக நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். பாபா வந்து நம்மளை வரவேற்கிறார். எங்கே வரவேற்கிறார்? சொர்க்கத்துக்கு வா குழந்தைன்னு வரவேற்கிறார். ஸ்வாகத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க இல்லையா. குழந்தைங்க அப்பாவை வரவேற்கிறத விட அப்பா குழந்தைங்களை அதிகமாக வரவேற்கிறார். ஏன்னா உங்களை வரவேற்கிறது தான் அப்பாவுடைய வேலையே. வரவேற்கிறதுனால சத்கதி அடையிறதுக்கு வரவேற்கிறாரு. இதை விட உயர்ந்த வரவேற்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் சுயம் பகவானே வரவேற்கிறார். உங்களை வரவேற்கிறதுக்காக தான் இந்த பரந்தாமத்துக்கே அவர் வரார். சொர்க்கம் வருது, ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், நிறைய பேருடைய ஆசீர்வாதம் வேணும்னா நிறைய பேருக்கு நன்மை செய்யுங்க. அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. உங்களுடைய சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு செய்யுங்க. புத்தினால் விடுபட்டு செய்யுங்க. அதிலும் குறிப்பாக காலையிலும் சாயங்காலமும் இறைச்சேவை செய்யணும். அப்போ பந்தனத்திலேருந்து விடுபட்டால் தான் உங்களால் இறைச்சேவை செய்ய முடியும். அதனால் பாபாவுடைய ஞானத்தையும் பாபாவையும் நினைவு செய்கிறத தவிர வேறு எதுலேயும் உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. வீண் விஷயத்தில் அப்பாவை நினைவு செஞ்சுங்க, சக்தியை அடையுங்க. அந்த ஒருவருடைய தொடர்பில் மட்டும் இருங்க எப்போவுமே. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய எண்ணம் சொல் செயலால் சுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சு முயற்சி பண்ணுங்க. வரதானம் ஆசைனா என்னென்னே தெரியாதவர்களாக ஆகி நல்லவர்களாக ஆகுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லைக்குட்பட்ட ஆசை அத்தனையும் தியாகம் பண்ணணும். அதுக்கு விளக்கம், உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஆசை உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை நல்லவராக ஆகவே விடாது. எவ்வளோ சூப்பர். ஆசை இருந்தாலே நல்லவராக இருக்க வாய்ப்பே கிடையாது. சூரியன் வெளிச்சத்தில் நடக்கும்போது உங்கள் முன்னாடி நிழல் வருது அப்படின்னா அதை நீங்கள் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நிழலும் ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களால் பிடிக்க முடியாது. அதே நீங்கள் திரும்பி நடந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் முதுகு பின்னாடி அது பாட்டுக்கு நிழல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து நாயோடைய வாழை சொல்லுவாங்க. நாய் வாழை நாய் பிடிக்கணும்னு நினச்சா சுற்ற அது போய்கிட்டே தான் இருக்கும். நாய் பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் வால் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்னுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை அப்படியே கவர்ந்து இழுக்கும் ஆசை. ஆனால் அது பின்னாடி போக ஆரம்பிச்சிங்கன்னா அழ வேண்டியது தான். நீங்கள் அதை விட்டுட்டு போயிட்டே இருங்க. எதன் மீது நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது தானாகவே உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளோ சூப்பரான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு பாருங்கள். தானாக உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மாயா. அது பின்னாடி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா அது பாட்டுக்கு உங்கள் பின்னாடி வரும். ஏன்னா எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துட்டாலே அவன் வந்து திருப்தியாகவே இருக்க மாட்டான்.
எல்லைக்குட்பட்ட ஆசையை துரத்துறது வந்து ஒரு காணல் நீரை துரத்துற மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும், போயிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஏமாறுறதுலேருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஆசைன்னா என்னன்னே தெரியாத அந்த நிலை, இச்சா மாத்ரா வித்யா. ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை, அதை அடைவீங்க அப்படின்னு வரதானம். சூப்பர் ஸ்லோகன். நீங்கள் வந்து மிக உயர்ந்த காரியம் மற்றும் மிக உயர்ந்த நடத்தையின் மூலமாக பிறருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மலை மாதிரி பிரச்சனை கூட உங்களுக்கு ஒரு சின்ன பஞ்சு மாதிரி இருக்கும், ஃபோனை ஊதி தள்ளிடுவீங்க. அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய இதிலே பிஸியாக இருக்கணும். சேவை செஞ்சு ஆசீர்வாதத்தை சேமிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம், சேவையில் பிஸியாகவே இருக்கிறீங்க, உங்களுடைய நடத்தையும் பக்காவாக இருக்கணும். அப்போ எப்படிப்பட்ட மலை மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு பஞ்சு மாதிரி ஃபோன் ஊதி தள்ளுற மாதிரி இருக்கும், பெரிய விஷயமாகவே தெரியாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.